குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது இன்னைக்கான நிஃப்டி 50 சென்செக்ஸ் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் ஜெரோம் பவுல் என்ன சொன்னார், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அங்கே 0.25% வந்து குறைச்சாங்க. இப்போ அது 3.75லேருந்து 3.5 குறைஞ்சிருக்கு. இது வந்து இந்த 2025 இதோட 3வது வாட்டி எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் வட்டியை குறைச்சிருக்காங்க. இதில் ஜெரோம் பவுல் என்ன சொன்னார்னா, எதிர்காலத்தில் இனிமேல் இந்த வட்டி விகிதம் குறைக்கிறது அந்த நேரத்துக்கு வரக்கூடிய டேட்டா பேஸை வச்சு தான், பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் தான் மாற்றப்படும் அப்படின்னு ஒரு டோவிஸ் கமெண்ட் தான் சொன்னார். ஆனால் பணவீக்கம் கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பு மற்றும் சந்தை சற்று அதிக பலவீனமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால வேலைவாய்ப்புலையும் சந்தையிலையும் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய நேரம் இது அப்படின்னு ஒரு ஆக்டிஸ் கமெண்ட்டும் சொல்லியிருக்காரு. 2026 அதிகபட்சமா வந்தா ஒரே ஒரு வட்டி குறைப்பு மட்டும் நடக்கும் அப்படின்னு ஒரு டோவிஸ் கமெண்ட சொல்லியிருக்காரு. இப்போ தற்போதைய இந்த சிச்சுவேஷன்ல வட்டி உயர்வு தேவையில்லை, அதனால 0.25% குறைச்சேன் அப்படின்ற மாதிரி தான் அவரு ப்ரெஸ் மீட்டிங்ல சொன்னாரு. ஸோ இதுல டோவிஸாவும் சொன்னாரு, ஆசிஸாவும் சொன்னாரு. ஸோ நியூட்ரலா தான் அவரோட பேச்சு இருந்ததுனால மார்க்கெட்டு கடைசி நேரத்துல யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் நல்லா சல்லுன்னு மேலே ஏறிச்சு. இதை பாருங்க, நேற்று அவன் 497 பாயிண்ட் டவ் ஜோன்ஸ் ஏறி முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக் கம்போசிட் வந்து 77 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கான். ஸோ அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு டைஜஸ்ட் ஆகலை மார்க்கெட்ல, ஓகேங்களா. இன்னமும் அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கல. நாஸ்டாக் கம்போசிட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்க தான் செஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸு அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபர்தராக இனிமேல் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் ட்ரேடு நடக்கும். இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50ல ஒரு கேப் அப்லாம் பெரிய லெவல்லாம் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 20க்குள்ள தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 20க்குள்ள வந்துட்டு மார்க்கெட் சல்லுன்னு போச்சு. நம்ம இங்க ஒரு ப்ளூ கலர் சப்போர்ட் சொல்லியிருந்தோம்ல, கிரீன்ல இந்த லைனு இங்க இருந்தது. இந்த லைனை அவன் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்தான். இது எத்தனை பேர் நீங்க நேற்று நான் சொல்லியிருந்தேன், 713ல ஒரு சப்போர்ட்டு, இதை வந்து அவன் கண்டிப்பா எடுப்பான். ஒரு கேப் அப் கிடைச்சா கீழே வந்தானா இதை தான் சப்போர்ட்டா எடுப்பான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துலயே ப்ராஃபிட் 9 வரைக்கும் முடிஞ்சுது. 9:10 இங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த கேண்டில் நான் வரும்போதே சொல்லிட்டேன் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து செல்லிங் ப்ரெஷரே கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய கேண்டிலுக்கு ஒரு கேண்டிலாவது ரெண்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காவது, அதாவது இந்த வால் பகுதியை கட் பண்ணியாவது வந்துருக்கணும். அதுவும் வரல. இது க்ளோஸ் ஆகும் போதே நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா இது மார்க்கெட் மேலே போயிடும். அது இல்லாமல் நம்ம சப்போர்ட் தான், அது தைரியமா எடுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு எடுங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி ப்ராஃபிட் பாருங்க. இந்த கேண்டில் நான் இங்கேயே எடுக்க சொல்லிட்டேன். அதாவது இந்த கேண்டில் முடியும் போது 9:45 முடியுதா, 9:43 சொல்லிட்டேன். ஒரு இந்த மணியை எடுங்க, 25,650 எடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். இன்னைக்கு ப்ராஃபிட், இன்னைக்கு எனக்கும் ப்ராஃபிட். இந்த இடத்த தான் நானும் யூஸ் பண்ணேன், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு நம்ம சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போச்சா, இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் 25,245, அதை தொட்டான். 10:30க்கு தொட்டுட்டு டவுன் ஆச்சு, பெரிய லெவலில் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தொட்டுட்டு பெரிய லெவலில் இறங்கிச்சு. ஏன்னா அப்போ அந்த 850 ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால அது டவுன் ஆச்சு. மார்க்கெட்டில் இந்த யூஎஸ் சென்டிமெண்ட்லாம் நல்லா புல்லிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சு. அவன் அகைன் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டான் 920. இது பாருங்க, 12.15 தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் என்னவா மாறிச்சுன்னா சப்போர்ட்டா மாறிச்சு.
அதனால அதை தொட்டுட்டு மறுபடியும் மேலே போச்சு. அகைன் இந்த ரெசிஸ்டண்ட்டை 920 தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்தது. அகைன் இந்தியன் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போச்சு. இன்னைக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடமே ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இந்த இடத்த கூட விட்டுருங்க. இந்த இடம் இந்த ரெசிஸ்டன்ட்டையும் தொட்டு தான் கீழே இறங்கிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் தொட்டு கீழே இறங்கிருக்கு. மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டா மாறினால சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய் அகைன் இந்த ரெசிஸ்டன்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கே வந்து முடிஞ்சிருக்கு. அகைன் மறுபடியும் மேலே போய் 3லேருந்து 3.5. இதுதான் இன்னைக்கு நிஃப்டி 50ல நடந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இதுல நம்ம ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ ப்ராஃபிட் பண்ணவங்க எல்லாம் யூடியூப்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது நிஃப்டில நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு சென்செக்ஸோட வீக்லி ஸ்டோரி. இவன் எப்படி இருந்தான்னா, இவன் நம்ம சப்போர்ட் கிட்ட தான் வந்தான். 84 183 வரையும் வந்தான். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸாக்டா நம்ம சப்போர்ட்டாக தொடலை. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த டைமுக்கு பாருங்க 11 மணிக்கு ஒரு பியர் கேண்டில் வந்துருதா, 10:45 வந்தது. 11 மணிக்கு நம்ம சப்போர்ட் இந்த கிரீன் நான் சொன்னேன்ல, ஒரு அப்புல போய் கீழே வந்தா இதுதான் சப்போர்ட்டா மாறும்னு. அவங்க நல்லா கீழே வந்துட்டு இது ரெசிஸ்டண்டா மாறி இருக்கணும். ஆனா மார்க்கெட்ல யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற எல்லா ஏசியன் மார்க்கெட்லாம் பிளஸ்ல முடிஞ்சதுனால இதை ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து அந்த நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட்டை மறுபடியும் தொட்டுட்டு மேலே தான் போகுது. ஸோ இங்க எடுத்துருக்கலாம், சென்செக்ஸ்ல இங்க எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் எடுத்துருக்கலாம். 12.15 கூட எக்ஸாக்டா போய் தொடலை இந்த ரெசிஸ்டன்ட்டை. ஸோ எடுத்திருந்தா இந்த ஒரே ஒரு இடம் 11 மணிக்கு எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டையும் அவன் எக்ஸாக்டா வந்து தொடலை, இந்த ரெசிஸ்டன்ட்டையும் எக்ஸாக்டா வந்து தொடலை. ஸோ அந்த பிட்வீன்ல கிட்ட வந்துட்டு கீழே போயிடுச்சு, இது கிட்ட வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஒரே ஒரு இடம் தான் இந்த 11 மணி கேண்டில் தான். அதை நம்ம சூஸ் பண்ணியிருந்தா பாருங்க என்ன சூப்பரா மேலே போயிருக்கு. அதாவது நம்ம இங்க தொடும் போது எடுக்க போறோம், ஸ்டாப் லாஸ் போட போறோம். ஸ்டாப் லாஸ் ஒரு 20-25 பாயிண்ட் போட போறோம். இது ஹிட் ஆயிருக்குமா? கண்டிப்பா ஆயிருக்காது. ஏன்னா மார்க்கெட் அதுல இருந்து மேலதான் போயிருக்கு. என்ன ஒண்ணுன்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு தைரியம் வந்து போட்டிருந்தா நீங்க ஜம்முன்னு போட்டுட்டு ஒரு 6 ஹவர் நீங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டா தான் அமைஞ்சிருக்கும். 6 ஹவர்ல அந்த கேண்டில் 11 மணில இருந்து கடைசியா 1.25 மணி நேரம் அது பீச்ல தான் இருந்திருக்கு மார்க்கெட். 11 மணில இருந்து 1.25 வரையும் 12.25 வரையும் புல்லிஷ்ல தான் இருந்தது. நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். இன்னைக்கு சென்செக்ஸ்ல கூட இந்த ஒரு இடத்த நம்ம யூஸ் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இதுதான் சென்செக்ஸ்ல நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு ஃப்ரைடேனாவே நம்ம மார்க்கெட் இறங்கும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு 497 பாயிண்ட் பிளஸ், S&P 46 பாயிண்ட், நாஸ்டாக் 78 பாயிண்ட், FTSE நடந்து முடிஞ்சிச்சு 10 பாயிண்ட் பிளஸ், CSE நடந்துகிட்டு இருக்கு 45 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. டேக்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 35 பாயிண்ட். நிக்கி 453 54 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கான். ஆங்சங் 11 பாயிண்ட் மைனஸ், ஷாங்காய் கம்போது 27. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி, ஆங்சங், சைனா அந்த ஜாப்பனீஸு நம்ம மட்டும்தான் ப்ளஸில் முடிஞ்சிருக்கும். எஸ்டிஐ வந்து ஒரு 9 பாயிண்ட் ப்ளஸ், காஸ்டி மைனஸில் முடிஞ்சிருக்கு. யூஎஸ் டாலர் நேற்று இருந்த அதே 98.521 தான் ட்ரேட் ஆகுது. நம்ம கோல்டு நேற்று பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா ஜெரோம் பவுல் வந்து 0.25% கட் பண்ணதுனால ஒன்றும் அந்த அளவுக்கு அது பாசிட்டிவாலாம் இல்லை, அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 4200 அந்த 4200க்கும் 4280க்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் போக போக இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் கோல்டு ஏறும் போல இருக்கு. சில்வர் வந்து ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில்லாம் குறைஞ்சா ஏசியன் பெயிண்ட் இந்த பெயிண்ட் கம்பெனிலாம் உலகத்து மார்க்கெட் ஏறும், ஆயில் கம்பெனியெல்லாம் இறங்கும். இதுதான் அதில் இருக்கிற ஆக்ஷன். இது யூஎஸ் மார்க்கெட்டு. நேற்று டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாருங்க, அந்த நம்ம ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக உடச்சி க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு இருக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ட் இது ஒன்று தான். இதுதான் 48,431.
அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போச்சுன்னா ஃபர்தராக அதை போய் தொட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கண்டில் மேலே வந்தால் மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும். இது டவ் ஜோன்ஸில் மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்றதுக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் நாஸ்டாக் கம்போசிட்டில் இன்னும் அந்த ரெசிஸ்டண்ட்டை அவங்க உடைக்கவே இல்லை. 23,718 அதை உடைச்சி ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே ஒரு புல் கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆனால் தான் ஃபர்தராக அது 24,033க்கே போகும். ஸோ இவன் ஒரு மாதிரியும் அவன் ஒரு மாதிரியும் இருக்கிறான். ஸோ அது இல்லாமல் இப்போ ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது? டவ் ஃபியூச்சர் வந்து 61 பாயிண்ட் மைனஸ், நாஸ்டாக் கம்போசிட் வந்து 196 பாயிண்ட் மைனஸ். இல்லைங்க, மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டுது. இது எப்படி முடிகிறான்னா அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது கிளியராக தெரியும். அது எப்படி இருந்தாலும் என்ன, நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்குது மார்க்கெட்டில். அப்படி கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு நம்ம சென்செக்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இதுன்னா இது 85,016 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ரெண்டாவது 85,337. மூணாவது 85,000 அது இல்லை, இது 85,564. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவல். நாளைக்கு வேறு நம்ம வெள்ளிக்கிழமைன்றதுனால மார்க்கெட்டு என்ன ஆகும், கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸையும் போட்டேன். ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 85,016, ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 85,337, 3 85,546, நாலாவது 85,737. நாலாவதுலாம் போகாது எனக்கு தெரிஞ்சு, இங்கேயே ரிவர்ஸ் ஆகுங்க 85,016. ஒருவேளை ஒரு கேப் டவுன் கிடைக்குதுன்னா அகைன் இன்னைக்கு வந்தால் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது செகண்டு. 84,384 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் உடைச்சி வந்தாலும் 84,087, அதுக்கப்புறம் 83,760, அதுக்கப்புறம் 83,359. இந்த ரெசிஸ்டன்ட் 83,760 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்செக்ஸ்ல, எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லை மார்க்கெட் மேலேயே முடிஞ்சா கூட ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமைனாவே அந்த சென்டிமெண்ட் டவுன்ல தான் முடியுது. 300-400 பாயிண்ட் சென்செக்ஸ் ஆல்வேஸ். இல்லைன்னா ப்ளஸ்ல முடிஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஃப்எம்சி மீட்டிங் முடிஞ்சதுனால அதோட பாசிட்டிவ் இன்கம் வந்து இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல நல்லபடியா பாசிட்டிவ்ல முடிஞ்சா நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் கிடைக்கும் போது மேலே போவோம். கொஞ்சம் சைட்வேல போயிட்டு கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே தான் போகும். சரிங்களா? அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இனி கேப்பே கிடையாது இண்டெக்ஸில். ஸோ ஃபர்தராக அது மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. இல்லை, இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணல தோணுது. இங்கே இருக்கு. ஆமாங்க, இந்த கேப் இன்னும் கூட இருக்குது இந்த சென்செக்ஸில். 50-50யாவது அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். இங்கே இருக்குதுங்க ஒரு கேப் வருதா 15 மினிட்ஸ்ல. இங்கே இருக்கு. இதுதான் அந்த ஃபைனல் கேப் சென்செக்ஸ் இருக்குது 83,934. அது வரையும் அவன் வரணும், வந்துதான் ஆகணும். ஏன்னா இவன் மார்க்கெட் ஃபர்தராக மேலே ஏறிக்கிட்டோ ஏறிக்கிட்டே இருக்குன்னா இன்னும் 83,900 இவ்வளோ தொலைவு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸில் அந்த கேப் இருக்கு இன்னமும். ஸோ இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால அவன் இறங்குறானே வச்சுக்கோங்க. இவ்வளோ தொலைவுலாம் இறங்குவானா அது கஷ்டம். அது நெக்ஸ்ட் வீக் கூட ஆகும். சரி, நம்ம நிஃப்டி 50க்கு வருவோம். நிஃப்டி 50ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தால் இன்னைக்கு வந்தால் பார்த்தீங்களா 25,920. அது அகைன் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் வந்து இது கிடையாது. இது அகைன் வந்து 25,983 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் இருக்குது 26,050. 26,050 அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு இருக்கும். இது வேண்டாம்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்த 25,920, அதுக்கப்புறம் 25,983, அதுக்கப்புறம் 26,038. ஒரு கேப் அப் கிடைச்சா, ஒரு கேப் டவுன் கிடைச்சா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது 25,845 இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான் 25,713. அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த 25,620. அவ்வளோலாம் வருமானம்னா எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு தான் தோணுது. இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் தெரியும். ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட் 3 சப்போர்ட்டுக்குள்ள தான் நான் வந்து நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகும், பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்கிற மாதிரி தாங்க எப்பவுமே ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு நிஃப்டி 50லையோ சென்செக்ஸை விடுங்க 11 மணிக்கு. ஆனால் நிஃப்டி 50 9:45 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ராஃபிட். அழகாக எடுத்துருக்கலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஃபிட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எடுத்தீங்களா இல்லையானே எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை எல்லாம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரேட் பண்ண போறீங்களோ என்னவோ தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறீங்களோ, இல்லை ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. ஆனால் இன்னைக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம ஏனோ தானோலாம் சொல்லலை, கரெக்டாக அந்த சப்போர்ட் உங்கள் எதிரில் தான் அந்த சப்போர்ட் எல்லாம் நம்ம போட்டது 713. அவன் அதை தான் எடுத்திருக்கான். எடுத்துட்டு 25,920 போயிட்டு அங்கே இறங்குது. ஸோ 3 இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நிஃப்டி 50. சென்செக்ஸும் ஒரு இடத்துல கொடுத்தான். எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸை அன்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லை, இது என்ன ஸ்டாப் லாஸ் அன்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 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 வீடியோவில் நான் சொல்கிறேன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அண்ட் செல்லிங், இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறது, புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுன்னு அப்படின்னு நான் எதையுமே உங்கள் ஊக்குவிக்கல. நான் ஜஸ்ட் இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கு எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கோ அப்படின்றத ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேச்சை முழுமையாக நம்பி நீங்கள் எதையும் செயல்படுத்தாதீங்க. உங்களோட ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபுளாக மார்க்கெட்டில் ஜெயிச்சு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம்.